Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டே இன் மை லைஃப் வித் அங்கி பேபி தான் பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கிதாக்கு 6 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து சாலிட்ஸும் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சதுல இருந்துட்டு நைட் தூங்குற வரைக்கும் வந்துட்டு இந்த டே வந்து இப்படின்றதுக்குள்ளே எனக்கு போயிடும். ஸோ அதான் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். லைக் அங்கிதாவோட ஆயில் ரெடி பண்ண போகிறோம், மசாஜ் ஆயில். வீட்டில் ஏதாவது ரெடி பண்ணுவோம். ஸோ அது அப்புறம் வந்துட்டு இன்னும் அந்த மாதிரி என்னோடய ஸ்கின் கேர் டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எந்திச்சோடனே வந்துட்டு எல்லோரும் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு ப்ரஷ் பண்ணி டங் க்ளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் நார்மலாக வித் வாட்டர் மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு குளிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ணலாம். அங்கி யூஸ்வலாக எந்திரிச்சிட்டு அப்புறமா ப்ரெஷ் ஃபீட் பண்ணிவிட்டு அவளை வந்து கீழே இந்த மாதிரி மேட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் விளாட விடுவோம். ஸோ அவள் வந்து இந்த டம்மி டைம் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக விளாடிட்டு இருப்பாள். நான் எந்திரிச்சப்பறம் என்னோட மெயினாக நான் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ஃபுல்லாக வந்துட்டு வார்ம் வாட்டர் குடிப்பேன். மார்னிங் எந்திரிச்சு காஃபி டீ குடிக்கிறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் குடிப்பேன். அங்கிதாவோட கோகோனட் ஆயில் இது ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த விலாகில் வந்துட்டு இந்த கோகோனட் ஆயில் எப்படி பண்ணுறோன்றதை காமிச்சிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உன்னுடைய அங்கி குளிச்சாச்சுல, நம்ம அங்கி குளிச்சாச்சுல, அங்கி குளிச்சுட்டாங்கல்ல. ஓஜோ ஆமா, மம்மம் சாப்பிடலாமா? மம்மம் சாப்பிடலாமா? அங்கி கை வீசி காட்டு, கை வீசி காட்டு. அங்கி பப்பு பப்பிள் தங்கமே, கை வீசி காட்டுடா. கை வீசு, கை வீசு, கை வீசுங்க, கை வீசுங்க. வீச மாட்டீங்களா இப்போ? அப்படிதான் வீசி வீசி கை வீசி காட்டு. நான் அம்மா கால் பிடிச்சிக்கிறேன், அம்மா கால் பிடிச்சிக்கிறேன். நீ கை வீசி காட்டு, கை வீசு. அங்கி அப்படிதான் அப்படிதான் கை வீசு, கை வீசு. சூப்பர், நீ நல்ல பாப்பாடி, நீ தங்க பாப்பாடி. அம்மா கட்டி, அம்மா பாப்பாடி. ஓகே, அங்கிதா குளிச்சுட்டு அப்புறமா நானுமே வந்துட்டு அவள் குளிச்சுட்டு அப்புறமா குளிச்சுடுவேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே நனைஞ்சிடுவேன் அவளை குளிக்க வைக்கிறேன்ற பேரில். ஸோ அவளை குளிக்க வச்சுட்டு அம்மா கிட்ட கொடுத்தோன்னா அம்மா வந்து ஃபுல்லாக அவளை தொடச்சி ரெடி பண்ணிடுவாங்க. நான் வந்து அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடுவேன். குளிச்சுட்டு அப்புறமும் என்னோட ஃபேஸ் வந்துட்டு ஏன் இப்படி டல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்துட்டு சோப் போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியும் வந்து ஃபேஸ் வாஷே பண்ணலை. ஜஸ்ட் சும்மா வாட்டர் வச்சு தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா ஒரு பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆஃப்டர் டெலிவரி வந்து நான் ஸ்கின் கேர்ன்ற ஒரு விஷயத்தையும் மறந்துட்டேன். பண்ணுறதே இல்லை. சும்மா வந்துட்டு ஏனோ தானோன்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது இல்லை. ப்ராப்பராக ஒரு ஸ்கின் கேர் பண்ணுறதே இல்லை. ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு பிஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதை வந்துட்டு ஓகே ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனத்தில் விட்டுறது தான். ஸோ இனிமேல் தான் வந்துட்டு ஓகே ரொம்ப 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 நிறைய பிரேக் அவுட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பண்ணணுன்றதுனால ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டீஹைட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, முன்னாடி இருந்த ஸ்கின் வந்து இப்போ இல்லை, அது வந்து கிளியராக தெரியுது. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு போட்டு தான் மாமாஅர்த்தோட வந்து பீட்ரூட் ஃபேஸ் வாஷும் பார்த்தேன். அண்ட் அவங்களோட பீட்ரூட் ஹைட்ரா ஃபுல் மாய்ஸ்சரைசர். ஸோ இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரை அண்ட் டீஹைட்ரேட்டடாக இருக்குது, ஏன்னா ப்ராப்பர் ஸ்கின் கேர் இல்லாததுனால. மாமாஅர்த்தோட பீட்ரூட் ஜென்டில் ஃபேஸ் வாஷ் அண்ட் மாமாஅர்த்தோட பீட்ரூட் ஹைட்ரா ஃபுல் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அண்ட் ஹைட்ரானிக் ஆசிட் தான். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஸ்கின்க்கு வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்கும். யூஸ்வலாகவே வந்துட்டு ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சரோட ஹைட்ரேட்டடாக இருந்ததுன்னா தானாகவே ஒரு க்ளோ இருக்கும். வெட் ஃபேஸில் நான் இந்த ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ண போகிறேன் இப்போது. வாவ், லைட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு லைட்டாக அந்த பிங்க் ஷேட் வருது பாருங்கள். ஜென்ரலாக என்னோடய ஃபேஸில் சர்க்குலர் மோஷன் அண்ட் அப்வர்ட் மோஷனில் வந்துட்டு நான் லைட்டாக மசாஜ் பண்ணுறேன். சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க என்னோடய ஸ்கின். நல்லா ஹைட்ரேட்டடாக
நல்லா சாஃப்ட் அண்ட் ப்ளம்பி ஆகிடுச்சு இப்போது. ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸோட ஸ்கின் க்ளோ இருக்குது. ஆல்சோ ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. எவ்ரி டைம் மாமாஎர்த்லேருந்து ஆர்டர் பண்ணுறப்போ அவங்க ஒரு ட்ரீ பிளான் பண்ணுவாங்க. அதோட எக்ஸாக்ட் ஜியோ லொக்கேஷன் பிக்சர்ஸ் வந்துட்டு நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. எல்லா மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். ஆல்சோ வந்துட்டு இது ஒரு இந்தியன் பிராண்ட். மாமாஎர்த் ரீசெண்டாக அவங்களோட அஃபிஷியல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புளி பணியாரம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். குட்டியாக க்யூட்டாக இருக்கிற என்னோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் இது. கரெக்டாக பாருங்கள், பார்க்கவே செம யம்மியாக இருக்குது. யூஸ்வலாக 2 சட்னி செய்வாங்க, ஆனால் இன்னைக்கு ஒரு சட்னி தான் செஞ்சாங்க. பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா அங்கிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு அவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு. ஸோ தூங்க வைக்கலான்னு சொல்லி தொட்டில் போட்டு ஆட்டிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி பேய் மாதிரி விரிச்சு போட்டிருக்கேன்னு பார்க்கலாம் நீங்க. ஏன்னா சிக் எடுக்கலான்னு வந்த அதுக்குள்ள அவ ஆள ஆரம்பிச்சிட்டான்ட்டு அப்படியே விட்டு. நெக்ஸ்ட் வந்து அங்கிதாக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து ஃபுட் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த சில்வர் கிண்ணமும் ஸ்பூனும் எடுத்து வச்சிருக்கேன். டாக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னது வந்து அரிசி கஞ்சில இருந்து தான். ஸோ இது வந்து புழுங்கல் அரிசி கஞ்சி. வார்ம் வாட்டர் வச்சு இந்த சில்வர் ஸ்பூன் அண்ட் வெசலை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு அரிசி கஞ்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கொடுக்கலாம். மேடம் வந்து பிஸியாக கை சப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கஞ்சி குடிக்கிறாங்க அம்முக்குட்டி. என்னது என்னது வாய்க்குள்ள கை நல்லா இருக்கா? நல்லா இல்ல போல, துப்புது. ஏய் துப்பாத துப்பாதடி. பின்னாடி டவல் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டேனால வந்து நிறைய அவளை ஃபோர்ஸ் பண்ணிலாம் கொடுக்கல. ஒரு 2 வாய் சாப்பிட்டா, அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாய் துப்பிட்டா. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம் எப்படி அவள் சாப்பிட்றான்ட்டு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி குடிக்கலாமா? கற்றுட்ருக்கா. ஆமாம் ஆமாடா, கையேட்ரி. வேண்டாமா, துப்பாதடி. சரி சரி துப்பிட்டீங்களா? சரி, இன்னும் ஒரே ஒரு வாய் ஒரே ஒரு வாய் கொஞ்சம் தண்ணிடா. துப்பக்கூடாது நைஸா. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு பார்த்தேன். ஸோ நான் வந்து இப்போ தான் லஞ்ச் சாப்பிட்டு வந்தேன். லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 15 minutes ஆகுது. ஸோ என் போஸ்ட்மார்ட்டம் ரொட்டீனில் ஒரு மெயினான ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் 20 days என்னோட C-செக்ஷனுக்கு அப்புறத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தசமூலா ஜீரகம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு டானிக் மாதிரி இருக்கும். இது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு. நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறனால ஸோ என்னோட ஏதாவது லைக் நான் எதனா கேஸ் ஐட்டம் சாப்பிட்டாலோ இல்லை இப்போது வாழைக்காய் அந்த மாதிரி இல்லைனா வந்துட்டு நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்றேன், அது வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த டானிக் மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஆயுர்வேதிக் தான். ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் அது குடிக்க. ஏன்னா இது லிட்ரலி ஒரு மாதிரியாக இருக்கும் இதோட ஸ்மெல்லே வந்துட்டு. ஆனால் குடிச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்குமே வந்துட்டு அந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்காது, பாப்பாக்குமும் அந்த கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது த்ரூ பிரெஸ்ட் மில்க். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் நான் இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மெல் ரொம்ப ஹாரபிளாக இருக்கும், ஆனால் வந்துட்டு ட்ரஸ்ட் மீ இதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு
செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து நான் எப்படி குடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே லைக் ஒரு ஓகே இப்படிதான் குடிப்பேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால குடிச்சு முடிச்சிடுவேன். இந்த மாதிரி வந்துட்டு ஆஃப்டர் லஞ்ச் ஒருக்க அண்ட் அப்புறமா வந்துட்டு ஆஃப்டர் டின்னர் ஒருக்க ஒரு ஃபுட் சாப்பிட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு குடிக்கணும். குடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு தண்ணி குடிக்காம இருக்கிறது பெட்டரு. இது வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஆயுர்வேதிக் கடையிலையுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட போஸ்ட்மார்ட்டம் ஒரு ஃபர்ஸ்ட் 2 months வந்து நான் நிறைய ஃபாலோ பண்ணேன். என்னோட ஊர் சைடில் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்துட்டு எனக்கு இங்கேயும் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு சொல்லணும், உங்களுக்கு வந்துட்டு தெரியணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ப்ரீஃபாக எல்லாத்தையுமே போடுறேன். ஸோ என்னென்ன செல்ஃப் கேர் பண்ண நான் மெயினாக இந்த சி செக்ஷன் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் அப்படின்றது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் ஒரு 4 o'clock செம்ம பசி. அப்போ தான் வந்துட்டு பப்பாயா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். யூஸ்வலாகவே ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவேன். மோஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஆப்பிள் இல்லை கிரேப்ஸு, பப்பாயா, ஆரஞ்சு அந்த மாதிரி. ஸோ அதில் தி ஃபேவரட் வந்து பப்பாயா. ஆல்சோ ரொம்ப 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 நல்லது பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு. பெரிய வேலை பார்த்துட்டு இருக்க போலியே. முடிஞ்சிருச்சு, எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. எதுக்கு பண்றது சொல்லு பார்க்கலாம். ஸோ இந்த ஒன்று தான் நான் எடுத்தேன். மற்றதெல்லாம் வந்துட்டு இது எல்லாமே எங்கள் அம்மா தான் எடுத்தாங்க. இது வந்து நான் சொல்லலைன்னா அதிகமாக கேட்பாங்க, அதனால சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அங்கிதா பாப்பாக்கு வந்துட்டு அவளுக்கு மசாஜில் அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ணுவோம்ல, அதுக்கான எண்ணெய் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீட்லேயே தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவளுக்கு அந்த எண்ணெய் ரெடி பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் முதல்ல கட் பண்ணி எடுத்துடணும். தேங்காயில இருந்து எத்தனை தேங்காய்னா ஒரு 5 தேங்காய் எடுக்கணும். நல்லா பெரிய தேங்காவா இருந்தால் 5 தேங்காய் எடுத்து இப்படி நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டு, இது வந்து தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்காக தான் கட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நிறைய இதுக்கு இந்த ஆல்மோஸ்ட் 3-4 இதுக்கு எடுத்து வச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் 2க்கு மட்டும் எடுத்துடலாம். ஸோ தேங்காய் வந்துட்டு இது ஃபுல்லாக போட்டு அரைக்க முடியுமான்னு தெரியல. பாதி பாதியாகவே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்பதான் வந்துட்டு அந்த பாலோட இது கரெக்டாக வரும். நல்லா சாஃப்டா இது வர அளவுக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ இதுல இருந்து பால் எடுத்துடலாம். ஸோ இந்த பானையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவ்வளோ பால் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம வந்து தண்ணி ஊற்றி திரும்ப எடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் பால் வரும்ல, இந்த திக்கான பால், அது மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே ஃபர்ஸ்ட் ஊற்றிக்கலாம், அப்புறமா வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளே அரைச்சி பண்ற எண்ணெய் வந்து எப்பவுமே நல்லது குழந்தைங்கள. இது வந்து ரொம்ப பியூரா இருக்கனால வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஆல்சோ வந்து நல்லா ஸ்மெல் வாசனையா இருக்கும். நல்லா எப்படி சொல்றது, ஸ்கின்னே வந்துட்டு நல்லா பளபளன்னு ஆயிடும். பளபளன்னு ஆகுமான்னு தெரியல, ஆனா வந்து ட்ரை ஆகாம ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபேஸ்ல எல்லா இடமும் இந்த நம்ம இப்போ பண்ற ஆயில் தான் நம்ம தேய்க்கிறோம். இது வந்து ரொம்ப பியூரா இருக்கனால வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஆல்சோ வந்து நல்லா ஸ்மெல் வாசனையா இருக்கும். நல்லா எப்படி சொல்றது, ஸ்கின்னே வந்துட்டு நல்லா பளபளன்னு ஆயிடும். பளபளன்னு ஆகுமான்னு தெரியல, ஆனா வந்து ட்ரை ஆகாம ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபேஸ்ல எல்லா இடமும் இந்த நம்ம இப்போ பண்ற ஆயில் தான் நம்ம தேய்க்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில வந்து இந்த தேங்காய் பாலை ஊற்றி லைட்டா கிண்ட ஆரம்பிக்கணும். ஒரு 5 minutes வரைக்கும் வந்துட்டு ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு இதை வந்து நல்லா கிண்டி விடுங்க. 5 தேங்காய் கணக்குக்கு நான் 1 liter செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதையும் நம்ம வந்து அதோட சேர்த்து ஊற்றிடலாம். ஒரு 5 minutes ஆனோன்னா லைட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் தேங்காய் பால்ல. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம இந்த ஆயிலை சேர்த்து ஊற்றிடலாம். 1 liter ஆயிலுமே வந்துட்டு ஒரே டைம்ல ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டா ஒரு
1 minute once 2 minutes once லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த கடாயில போட்டு இது குக் பண்ணி முடிக்க வந்துட்டு அட்லீஸ்ட் 1 hour ஆச்சு ஆகும். 1 hour to 1.5 hours ஆகும். ஸோ அப்படி தண்ணியும் அந்த தேங்காய் பாலும் தனித்தனியா பிரிஞ்சு கீழே வந்துட்டு அந்த செடிமெண்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஸ்டவ்லயே வச்சிருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை வந்து குக் பண்றது பெட்டர். இது வந்து ஒரு 1/2 hour கழிச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கப்போ ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கலரும் அந்த தேங்காய் பாலோட கலர் வந்து ஒரு மாதிரி லைட்டா ப்ரௌன் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலி ஒரு 1 hour கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் தனித்தனியா வந்துடும். அந்த தேங்காய் பால் வந்துட்டு இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணி அந்த கீழே செடிமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இன்னும் ஒரு 5 minutes இது வந்து நல்லா சாக்லேட் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஸ்டவ்ல. அவ்வளவுதான். ஸோ பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா கூல் ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வடிகட்டி ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னர்ல வச்சிடலாம். வச்சிங்கன்னா இதை வந்துட்டு ஒரு 3 months வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு பாப்பாக்கு மட்டும் இல்லை நம்மளும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பாக்குறேன் கீர்த்தி வந்து அங்கிட்ட சக்சஸ்ஃபுல்லா தூங்க வச்சுட்டான். எல்லா வேலையும் முடிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஹேரை டீடாங்கிள் பண்ணேன். நான் மார்னிங்ல இருந்து ஹேர் டீடாங்கிளே பண்ணல. ஸோ எப்பவுமே நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லூஸா ஒரு ஜடை போட்டுருவேன். போட்டு கீழே இருந்து பேண்டும் போடாம அப்படியே ஃப்ரீயா விட்டுடலாம். ஸோ எப்பவுமே நான் வந்துட்டு சிக் எடுக்க இந்த மாதிரி பெரிய இடைவெளி இருக்கிற சீப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் பிரேக்கேஜும் இருக்காது, ஈஸியாகவும் சிக் எடுத்துடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, இதுவும் ஈஸியா இருக்கும். அடுத்து என்னோட முக்கியமான வேலை வந்துட்டு பெட்டை கொஞ்சம் நீட் பண்ணிட்டு அஞ்சு பாப்பாவை வந்துட்டு தூக்கி பெட்ல படுக்க வைக்கணும். ஸோ அதனால வந்து நீட் பண்ணிட்டு கொசு அடிச்சிட்ட அப்புறமா பாப்பாவை வந்துட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு நானும் படுத்துடுவேன். ஆல்மோஸ்ட் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஸோ அங்கிட்டாவும் தூங்கிட்டா. இப்போ நான் அவள் தொட்டியில் தூங்குறா. தொட்டிலேருந்து பெட்டில் போட்டுட்டு அவளை அப்புறமா நானும் பக்கத்தில் படுத்து தூங்கிடுவேன். ஸோ கீர்த்தி வந்துட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 12:30 1 கூட ஆகும் சில டைம். ஸோ அவன் வந்து எப்போது வேலையை முடிக்கிறானோ அப்போ வந்து அவன் தூங்கிடுவான். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுதான் வந்துட்டு என்னோட 1 day vlog. ஸோ எப்படி டே ஆரம்பிக்குது எப்படி முடியுதுன்னே தெரியலங்க. இப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிடுது. 6 months ஆயிடுச்சா அவளுக்கு. நான் 6 months என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சாலும் எனக்கு தெரியல. அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. குவிக்காக போகுது ஒவ்வொரு நாளும். ஹாப்பியாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. என்னடா இது சீக்கிரமாக போகுதே அப்படின்ற மாதிரி. ஓகே, உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்தா இல்லை எதனா கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, thank you, take care, bye.